6th standard mathematics term 1 chapter 1 exercise 1.1 question number 11. The number of employees in the Indian Railways is about 10 lakhs. Write this is in the international system of numeration. So பாருங்க அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 10 lakhsன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர். இதை இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் மெத்தடில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 10 lakhs எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs என்பது 10 லட்சம். ஸோ 10 போட்டு ஒரு 0000. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 lakhs. இப்போ இது எப்படி இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாலாம் போடாமல் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் சிஸ்டம் சும்மா எழுதுங்க, அதுக்கப்புறம் கமா போட்டுடலாம். அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் என்ன நம்பர்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 000000 கரெக்டாக இங்கே 6 0 இருக்குது. ஸோ கரெக்டாக 6 0 இங்கே போட்டுருங்க. இப்படி இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் சும்மா எழுதிட்டு கமா போடுங்க. 3 digits கமா போடணும். ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அவ்வளோதான். இப்போ பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், thousands, 10,000s, 100,000s, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மில்லியன். அப்போ இதோடைய ஆன்சர் என்னது? 1 million. அப்போது the number of employees in the Indian Railways is about 1 million. இன்டர்நேஷனல் மெத்தடில் 1 million சொல்லிட்டு நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.